உறவுகளுக்கு வணக்கம். நேற்று இந்த இடத்துல இப்படி குப்பைகள் எல்லாம் கொட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் காணொலி போட்டிருந்தேன். இப்போ அந்த காணொலியை பஞ்சாயத்து நிர்வாகத்தில் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, குப்பையா அப்படியே கும்பல் கும்பலாக இங்கே இருக்கும் பாருங்க, அந்த பாருங்க, அந்த மாதிரி கும்பல் கும்பலாக இருந்தால் தானே பிரச்சனை. நம்ம இந்த மாதிரியா மட்டம் தட்டி விட்டுலாம், இப்படி மட்டம் தண்ணி மண்ணோட மண்ணை ஆக்கி சமப்படுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடம் குப்பையை கொட்டின மாதிரி தெரியாது, ஏற்கனவே இருந்த பழைய இடம் மாதிரி தான் தெரியும் அப்படின்ற நோக்கத்தில் நேற்று நம்ம இந்த காணொலியை போட்டு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ ஜேசிபியை கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி மட்டப்படுத்தி எல்லாத்தையும் இந்த பள்ளத்துக்குள்ளே போட்டு மூடுறாங்க. இப்போ இந்த பள்ளத்துக்குள்ளே போட்டு மூடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மட்டை கிட்ட அந்த செடிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பூரா பறித்து அப்படியே மேலே போட்டு மூடுறதுக்கு திட்டமிட்டு இப்போ இதை பூரா மட்டப்படுத்துறாங்க. ஆனால் இதை துப்புரவா இங்கேருந்து அழுனா மட்டும்தான் இது சரியாகுமே தவிர இதுக்குள்ளே இருக்கிறது பூராமே பிளாஸ்டிக், அவ்வளோ பிளாஸ்டிக், பூராமே இந்த செருப்பு கம்பெனிலேருந்து வரும்ல அந்த பிளாஸ்டிக், அந்த மாதிரியானதாக இருக்குது. இதை ஃபுல்லாக போட்டு இப்போ இந்த வேலையை இப்போ காலையில் வந்த உடனே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து என்னன்னு கேட்டதுக்கு இதை பூரா கிண்டி விட்டு நாங்கள் இதுக்குள்ளே அந்த பிளாஸ்டிக்கை பூரா தனியாக எடுக்கிறதுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜேசிபி ஆப்ரேட்டர் இப்போ என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் பஞ்சாயத்து நிர்வாகத்தில் நம்ம இவர்கிட்ட கிளர்க்கிட்ட நம்ம கூப்பிட்டு கேட்கும்பொழுது அவங்க நான் அள்ளிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்ல சொல்லியிருக்கேன்னு சொன்னார். ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இவங்க பண்ணுற வேலை இதை மட்டப்படுத்தி விட்டுட்டு அப்படியே இதை போட்டு மூடி மறைக்கிறதுக்கான வேலையை பார்க்குற மாதிரி சந்தேகமாக இருக்குது. என்னதான் இருந்துட்டாலும் இந்த இடத்துல இருக்கிற இந்த குப்பையை அப்படியே அகற்றாமல் நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க விட மாட்டோம். இப்போ நீங்கள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் என்னுடைய நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு கூப்பிட்டு இப்போ உடனே இங்கே வர சொல்லுவேன். இதை புறாத்தையும் அள்ளணும், அல்லாமல் நாங்கள் விட மாட்டோம், அள்ள வைக்காமல் விட மாட்டோம். இது மாதிரி தான் இருந்துச்சு நேற்று இங்கே இருக்கிற குப்பையா இந்த மாதிரி இருந்துச்சு. அதை பூரா இப்போ மட்டப்படுத்தி விட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பூரா மட்டப்படுத்தி விட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.